தன்னுடைய வீட்டுக்கு பல தலைவர்களையும் அழைத்து விருந்து கொடுக்கறத ஒரு பழக்கமாவே வச்சிருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஆசை காமராஜர் ஐயாவை ஒரு முறையாவது தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுக்கணுங்கிறது தான். பல முறை எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் ஐயாவை விருந்துக்கு அழைக்கும் போது காமராஜர் ஐயாவோ சிரித்தபடியே சொல்றேன்பான்னு சொல்லி போகாமலேயே கடத்திட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் சிவாஜி எம்ஜிஆர் இருவரும் பங்கு பெற்ற விழாவுக்கு காமராஜர் ஐயா வர எம்ஜிஆர் அவர்கள் ரொம்பவே அழுத்தமா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு சொல்றாங்க. காமராஜர் ஐயா சொல்றாங்க, ராமச்சந்திரா உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இல்லப்பா, உன் வீட்டு விருந்து பற்றி கேள்விப்பட்டேன். அறுசுவை உணவுகளும் மீன் இறைச்சின்னு அசைவ உணவுகள் நிறைஞ்சிருக்குமாமே. நானோ மக்கள் ஊழியேன், 2 இட்லி தயிர் சோறு தான் நமக்கு சரிப்படும். உன் வீட்டுல அறுசுவை உணவை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் என் நாக்கு அறுசுவை உணவை கேக்குமே, நான் எங்கப்பா போவேன்னு கேட்க தன்னையும் அறியாமல் கண்ணீர் விட்டு வணங்கி விட்டாராம் எம்ஜிஆர் அவர்கள். இப்படியும் ஒரு தலைவரா அப்படின்னு கண்ணீர் வரவழைக்க கூடிய அளவுக்கு வாழ்ந்த காமராஜர் ஐயாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.